இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மேன் ஆன் ஃபயர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் வெப் சீரிஸா எடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா 7 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முன்னாள் அமெரிக்கன் ஸ்கில்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்ல இருந்திருப்பாரு. அவரோட தனித்திறமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான பகுதியில மாட்டிக்கிட்டாலும் அங்க சூப்பரா சர்வைவ் பண்ணி தப்பிச்சு வந்துருவாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதே மாதிரி பல ஆபரேஷன்களை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆளு பயங்கர ஸ்ட்ரெஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. அவரால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவங்க ஃபேமிலியே மொத்தமா கொண்டிருப்பாங்க. அவங்க வீட்ல இருந்து எல்லாத்தையுமே தும்சம் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு நிர்கதையா நிக்குது. அதுக்கு ஆதரவா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக களத்துல இறங்குறாரு. அவரால முன்னாடி மாதிரி களத்துல நின்னு சண்டை போட முடியுதா, கடைசில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல வர்ற ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான். ஒவ்வொரு ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே அல்டிமேட்டா கொடுத்திருக்காங்க. அதை தரமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பின்னாடி நம்ம ஹீரோ நிக்கிறது, அதுக்காக பண்ற சம்பவங்கள் எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது. படத்துல நம்ம ஹீரோவோட கேரக்டரே சூப்பரா எழுதியிருந்தாங்க. அவர் முன்னாள் வீரரா இருக்கும்போது எப்படி இருந்தாரு, இப்போ ஏன் அவருக்கு ஸ்ட்ரெஸ் வந்தது, அதுக்குண்டான பேக் ஸ்டோரியை ரொம்ப நீட்டாவே காமிச்சிருந்தான். டெக்னிக்லையும் பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ் சவுண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், விஎஃப்எக்ஸ், சிஜிஎன் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கனாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் இருந்தாலுமே இது என்ன ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட் தான். ஏன்னா இதே மாதிரி பல படங்கள் பார்த்தாச்சு. அதனால ஒரு சில இடங்கள் நமக்கு பிரெடிக்டபிளா இருந்தாலும் கண்டிப்பா இவங்க மேக்கிங் வைஸா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸை ஒன்ஸ் பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க.